வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸ் அலுவலக பணியாளர் கல்வி தொகுதி சம்பள விவரங்கள், விண்ணப்பிக்கும் முறை, அதாவது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்குண்டான கல்வி தகுதிகள்லாம் என்ன, எப்படியெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையுமே மிக சிறப்பான முறையில் போட்டு ஒட்டைக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலுமே நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தகவலையுமே உங்ககிட்ட கொண்டு சேர்க்குறோம். அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைவாய்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அரசு வேலையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் காத்துட்டு இருக்காங்க. நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா விதமான தகவலுமே இந்த வீடியோவில் போட்டு ஒட்டிக்க போகிறோம். ரகசியத்தை ஒவ்வொன்றா சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸில் ஒரு உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதுவும் அலுவலக பணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாத சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தாலுகா ஆஃபீஸில் இதில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு என்னென்ன அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கலாம், வேலைக்கு போகலாம். அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பொறுமையாக வீடியோவை 1 by 1 பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுக்குமே நாங்கள் இலவசமான முறையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னென்னா நீங்கள் எந்த தாலுக்கா வரீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்குள்ள தாலுக்கா ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனோ, சப்போஸ் ஏதாச்சும் டெம்பரரி வேலை வாய்ப்போ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுடைய தாலுக்காவை மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தருக்கு செக் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே செக் பண்ணி நாங்கள் பிடிஎஃப் போட்டு ஃபைல் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா வரப்போ கரெக்டாக பார்த்துட்டு அந்த தாலுக்காவில் ஏதாச்சும் வேக்கண்ட் இருக்கான்னு பார்ப்போம். டெம்பரரியாக இருந்தாலும் சரி, பர்மனெண்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், சொல்லி இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான கைடன்ஸுமே நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்போம். எல்லா விதமான தகவலுமே நாங்களே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்கணும், வேக்கண்ட் இருக்கான்னு எங்கிட்ட கேட்கணும். பார்த்துட்டு ஓகேன்னு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கே கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கைடன்ஸும் எங்களோட டீம் உங்களை கனெக்ட் பண்ணி எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. தாலுகா ஆஃபீஸில் என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படி இருக்குது அப்படின்னா, அலுவலக உதவியாளர் பணி இருக்குது, அது அலுவலர் பணி இருக்குது, இரவு காவலர் இருக்குது, காவலர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர், ஓட்டுநரும் தேவைப்படுறாங்க. இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான கேட்டகரியில் பலவிதமான ஜாப்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸுக்குமே மாறுபடும். நான் உண்மை சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே தான் 38 டிஸ்ட்ரிக்ட் இதே தான், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மாறுபடும். உங்கள் தாலுக்காவில் டிரைவர் இருக்கலாம், அடுத்த தாலுக்காவில் உதவியாளர் இருக்கலாம், அடுத்து இன்னொரு தாலுக்காவில் வேறு ஏதோ ஒரு கூட இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா அறிவிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 டிஸ்ட்ரிக்டும் ரிலீஸ் பண்ண பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே எல்லாரும் ஒரே மாவட்டமாக வந்துடும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு மாவட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தயாராகிக்கோங்க. தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போக முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. நான் முழுமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த இடத்த மட்டும் நீங்கள் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன வேணும், தாலுக்கா அலுவலருக்கு உண்டான வேலைவாய்ப்பில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய மார்க் ஷீட் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. 10 விதமான சர்டிஃபிகேட்டை நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் மார்க் ஷீட், ரெண்டாவது டிசி,
மூணாவது விளையாட்டுச் சான்று. அதாவது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கபடியாக இருக்கலாம், கோகோவாக இருக்கலாம், எந்த ஒரு எது வேணாலும் இருக்கலாம், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் எது வேணாலும் இருக்கலாம். விளையாட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது சாதி சான்றிதழ், 6வது ஆதார் கார்டு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ், 8வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறப்பிடச் சான்றிதழ். பிறப்புச் சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வரி ரசீது இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் தான். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் முதல்ல நீங்கள் கல்லூரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதிலையும் வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி சான்றிதழ், அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க, 10வது 12வது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு டிசி, அடுத்தது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கல்லூரியோட ஓவரால் மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ஏபி கிரேடுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களா அது. இப்போ வந்தவங்களுக்கு அது வந்துருக்கும், முதல்ல இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவரால் மார்க் ஷீட்லேயே எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது கல்லூரி சான்றிதழ் ஓகேவா. அடுத்து ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். என்னென்னா மார்க் ஷீட்டு, டிசி, விளையாட்டு சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு இருந்தால் ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கல்லூரி சான்றிதழ், ரேஷன் கார்டு இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். A4 சைஸ் போஸ்ட் கார்டில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு தாலுக்காவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போத்துக்கு ஒரு 10 தாலுக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய தாலுக்கா நேம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 2 நாளைக்குள்ளே கட்டாயமாக அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நிறையா பேருக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கறதுனால, கமெண்ட் வாட்ச் ரிப்ளை கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்கா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பெயர் இதை மட்டும் போட்டிங்களா போதும். நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஏதாச்சும் வேலைவாய்ப்பு இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து தம்பஸ் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம், இப்படி வந்து இருக்குங்க உங்களுடைய தாலுக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரல, உங்களுக்கு வந்து ஹார்டின் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா இன்னும் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் அப்டேட் ஆனோன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் பணிகளுக்கான உட்பட்ட நிரப்புகளை தமிழ்நாடு அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வு நடத்தும், அதன் மூலம் நிரப்பப்படுகிறது. இந்த தேர்வுக்கான தமிழக அரசு தேர்வாணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு குறைஞ்சபட்சம் பொதுவாக கல்வி தகுதி முதல் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் ஒரு டிகிரி பெற்றிருக்க வேண்டும். சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் சான்றிதழுடன் படித்திருக்க வேண்டும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஓ உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். அதேமாரி தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி வேலை வாய்ப்புக்கலாம் குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 16,600 முதல் அதிகபட்சம் 75,900 வரை சம்பளம் வழங்கப்படும். அதிரடியான அறிவிப்புங்க. இதுமாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு. இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்ச வயது வரம்பு 18 இருக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் பணிகளுக்கு SC ST மற்றும் ஆதரவற்ற விதவைகள் பிரிவினர் சேர்ந்தவர்களுக்கு மற்றும் MBC BC DC OPC M மற்றும் BCM பிரிவினர் சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 42 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெளிவாக வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் அதிகாரப்பூர்வ வெளியிட இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க இந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு.
போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க. பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த ஒரே கேள்வி தான், அந்த என்னங்க இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன ஆட் பண்ணுறது, சர்டிஃபிகேட்டில் என்ன ஆட் நான் மறுபடியும் போய் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஒன்ஸ் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட் வேணும். ரெண்டாவது உங்களோட டிசி வேணும். அதை நீங்கள் 10வது முடிச்சிருந்தாலும் சரி, 12வது முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, சொல்கிறத அப்படியே ஒரு செட் ஜெராக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். விளையாட்டு சான்றிதழ், அதாவது உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இருந்தது, விளையாட்டில் ஆர்வமாக இருக்கேன், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார் கார்டு, பிறப்புச் சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்று வீட்டு வரி ரசீதி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கல்லூரி சான்றிதழ் அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, இந்த ஜெராக்ஸ்லாம் கட்டாயமாக வேணும். எஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் கால் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அது எந்தெந்த தாலுக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காவுக்குமே மாறுபடும். அது என்ன எப்படி அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய தாலுக்காவை நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.